श्रीगुरुभ्यो नमः। देवताभ्यः पितृभ्यश्च महायोगिभ्यः एव च नमः सदायै स्वाहायै नित्यमेव नमो नमः। தர்ப்பணம், அமாவாசை தர்ப்பணத்தை பற்றி ஒரு அன்பருக்கு ஒரு கேள்வி. அது என்ன கேள்வின்னு கேட்குறீங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் தெரியுது பாருங்க. இதுதான் அன்பர் அனுப்பிச்ச ஒரு கேள்வியோட ஸ்க்ரீன்ஷாட். அதில் என்ன கேட்குறாருன்னா, அமாவாசை தர்ப்பணத்துக்கு முன்னாடி மாத்தியானிகம் பண்ணணுமா அல்லது தர்ப்பணத்துக்கு பிறகு மாத்தியானிக்குமா அப்படின்ட்டு. பதில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. மாத்தியானத்திற்கு பிறகுதான் அமாவாசை தர்ப்பணம். அதாவது பிராத்த சந்தியா இல்லையா, மாத்தியானிக்கம், அதற்கு பிறகு தர்ப்பணம், அதற்கு பிறகு தான் நித்திய பூஜை. இதுதான் விதி நண்பர்களே. இந்த சமயத்தில் இன்னும் 2-3 விஷயத்தையும் பார்த்துடலாமா தர்ப்பணத்துக்கு சம்மந்தமாக? தர்ப்பண நேரத்தில் தர்ப்பணம் பண்ணும்போது நெத்திக்கு விபூதி தாரணமோ அல்லது நாமமோ, பொதுவாக விபூதி தாரணம் வச்சுப்போமே, அந்த விபூதி தாரணம் பண்ணிக்கலாமா கூடாதா, அல்லது வெறும் நெத்தியோட தர்ப்பணம் பண்ணணுமா? இந்த கேள்விக்கு என்ன பதில்? பொதுவாக விபூதி இட்டுக்கிறது இல்லை யாரும். ஆனால் சில சம்பிரதாயங்களில் விபூதியை இட்டுண்டே, அதாவது திலக தாரணத்தோடைய நெத்தியில் விபூதி தாரணம் பண்ணிண்டே தர்ப்பணம் பண்ணுற பழக்கமும் பல இல்லங்களில் உண்டு. அவளையே எங்காத்துலேயும் அப்படி தான் தர்ப்பணம் பண்ணும்போது விபூதி இட்டுண்டு தான் பண்ணுவோம் நாங்கள். இது அவளோட இல்லத்து சம்பிரதாயம். அதை எக்காரணம் கூட நம்ம மாற்றக்கூடாது. நம்ம முன்னோர்கள் எப்படி செஞ்சுன்னு வந்தாலோ அதையே தான் நம்ம அனுஷ்டானத்தில் கொண்டு வரணும். அதே மாதிரி தர்ப்பணம் செய்யும்போது சில பேர் தர்ப்ப ஸ்தம்பத்தில் பித்திருக்களை ஆவாகனம் பண்ணுவா, சில பேர் கூர்ச்சத்தில் ஆவாகனம் பண்ணுவா. நம்ம சௌரியத்துக்கு தர்ப்பமாக கூர்ச்சமாங்கிறது கிடையாது நண்பர்களே. அதுவும் நம்ம முன்னோர்கள்லாம் எதில் ஆவாகனம் பண்ணி அப்படின்னா தர்ப்ப ஸ்தம்பத்தில் ஆவாகனம் பண்ண அவள் அனுஷ்டானம் பண்ணிட்டுருந்தா நம்மளும் அப்படியே பண்ணணும். பெரும்பாலும் எல்லா ராத்திரியும் கூர்ச்சத்தில் தான் பித்திருக்களை ஆவாகனம் பண்ணுவாள். அந்த சம்பிரதாயத்தில் இருக்கிறவா தர்ப்ப கூர்ச்சத்தில் பித்திருக்களை ஆவாகனம் பண்ணணும். சரி, அப்புறம் தர்ப்பணம் பண்ணிகிட்டே இருக்கும். ஒருவேளை பிராச்சீனா வீதிக்கு பதிலாக உபவீத்தியை போட்டுட்டு சிலர் பண்ணிவிட்டோம். அடடட, நம்ம பிராச்சீனா வீத்தம் தானே பொருளில் போட்டுக்கணும், எப்படி உபவீத்தில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பயந்துட்டு நடுங்க வேண்டாம். அந்த க்ஷணமே மாற்றிட்டு தர்ப்பணத்தை தொடரலாம். சகஜம் அந்த தவறு ஏற்படுறது. அது பெரிய தோஷம் கிடையாது நண்பர்களே. சரி, அடுத்த கேள்வி என்னவாக இருக்க முடியும்? எள்ளும் ஜலமும் தான் பிரதானம் தர்ப்பணத்தில். இன்னொரு பிரதானம் என்ன? மந்திரம் பிரயோகம். அதை விடக்கட்டும். இந்த எள்ளு ஜலத்தில் எதை அதிகமான அளவில் எடுத்துக்கணும்? ஜலம் அளவு அதிகமாக இருக்கணும், எள்ளு கொஞ்சோண்டு இருக்கணும். ஒவ்வொரு தடையும் எள்ளை புடியாக எடுத்து போடக்கூடாது, கொஞ்சோண்டு இருந்தால் போகிறோம். ஜலம் நிறைய சமிருத்தியாக விடணும். எள்ளும் ஜலத்தை விட்டு தர்ப்பணம் பண்ணணும். அடுத்த சந்தேகம் என்ன வரலாம்? கடைசியில் எல்லாம் முடித்த பிறகு யதாஸ்தானம் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரதட்சணம் பண்ணுவோம். தேவதாபிய பித்ருபியஸ்ச மகாயோகிபிய ஏவ ச நமஸ்வதாயை சுவாகாயை நித்தியமேவ நமோ நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணி பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுவோம் இல்லையா? அப்போ சில பேர் ஆத்ம பிரதட்சணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். கூடாது, ஆத்ம பிரதட்சணம் எடுக்கப்படவில்லை. அப்படியே கை கூப்பி மந்திரத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணிடலாம். அல்லது பிரதட்சணம் பண்ணணும்னு நினச்சா அந்த தாம்பாலத்தில் ஆவாகனம் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த தாம்பாலத்தை சேர்த்து நம்ம பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணலாம். மொத்தத்தில் தர்ப்பணம் பண்ணும்போது நமக்கு நம்பிக்கை இருக்கணும். மந்திரபூர்வமாக பித்ருக்களை நம்ம ஆவாகனம் பண்ணுறோம் இல்லையா, அப்போ பித்ருக்களை சாட்சாத் அங்கே வரா. நம்ம மந்திரபூர்வமாக யதாவிதியாக எள்ளும் ஜலத்தையும் விட்றா இல்லையா, அதை அவள் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறான்னு நம்பிக்கை நமக்கு வரணும். பித்ருக்களோட தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும் நண்பர்களே. பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்தினால எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும். நாராயணா.